இந்த சமுதாயத்தினால் மீறப்படுகிறது. அவர்கள் போட்ட உத்தரவு என்ன, இவர்கள் செய்து கொண்டிருக்கிற வேலைகள் என்ன என்று ஒவ்வொன்றாக நீங்கள் எடுத்து பார்த்தீர்களேயானால் அவர்கள் காட்டிய வழி என்ன, இவர்கள் கண்டுபிடித்திருக்கிற வழி என்ன என்பதை பட்டியல் போட்டு பார்த்தீர்களேயானால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு ஹிதாயத் தருவான். அவர்கள் வழியில நடக்கும். ஒரு மனுஷன் பிறக்கிறான், பிறந்ததுலேருந்து வருவோமே, பிறந்ததுலேருந்து சாவுற வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம் எடுத்துக்கொள்வோம். ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்தா என்ன செய்யணும்? இஸ்லாத்துல அதற்கு சொல்லி தந்த விஷயங்கள் என்ன? நம்ம என்ன செய்வோம்? குழந்தை பிறந்த உடனே அதுக்கு ஏராளமான சடங்குகள். ஒரு அசத்தை கூப்பிடுறது, இந்த காலம் ஒரு வாங்க ஓதுங்க, இந்த காலம் ஒரு இக்காமத்தை ஓதுங்க, கை மடக்க வாங்கிக்கிறங்க. கை மடக்குமாங்க எங்க நாட்டுல காசு, அதுக்குள்ளது வாங்கிக்கிறங்க. அவர்கள் பாத்தியான்னு போயிட்டு போயிடுவாரு. அப்புறமேல கொஞ்ச நாள் போவோம், பேர் வைக்கிறவங்க வருவாரு. சில ஊர்ல முதல்ல வச்சு விட்டுருவாங்க பேர். பேர் வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு வழி. என்ன வழி? ஊரை எல்லாம் அழைக்கணும். பத்திரிகை அடிக்கிறவங்க அப்ப ஆரம்பிச்சு பேர் வைக்கிறதுக்கு பத்திரிகை அடிக்கிறது, கல்யாண பத்திரிகை மாதிரி பத்திரிகை அடிக்கிறது. வாழை புலந்து எடுத்தாங்க இளவு எல்லாம். இதை பார்த்துட்டு ஏழை பிச்சைக்காரன் வட்டி கடை வாங்கி அவனை செய்யறது. இந்த பணத்தின் உள்ள செய்ய ஆரம்பிச்ச உடனே சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவனு பேர் வைக்கிறதுக்கு 10,000 ரூபாய் செலவு பண்றான். பேர் வைக்கிறதுக்காக வேண்டி இந்த பேர் வைக்கிற விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எதையாவது காட்டினார்களா இல்லையா? காட்டாம போயிட்டாங்க நினைக்கிறீங்களா? எப்படி பேர் வைக்கணும் என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியும் காட்டல நீங்க நம்புறீங்களா? முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள், பேர் வைப்பதற்கு விழா நடத்துவது நபிகள் நாயகம் காட்டிய வழிக்கு எதிரானது. அதுக்கு என்ன விழா? அதுக்கு என்ன பங்கன்? பேர் வைக்கிறதுக்கு அஜர்த்தின புத்தக பேர் வைக்கிறதுக்கு திருமலை குர்ஆனை புரட்டி பார்த்தால் அல்லாஹ் திருமலையில சொல்லி காட்டுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஈசா நபியுடைய அம்மா, அவங்களுடைய அம்மா இருக்காங்களே இம்ரானுடைய மனைவி, அவங்க மரியம வயிற்றுல சுமந்து இருக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்த வயிற்றுல சுமந்து இருக்கிறாங்க. பெற்றெடுத்த உடனே அந்த அம்மா சொல்றாங்க, இன்னி சம்மைத்துஹா மரியம், யா அல்லாஹ் என் மகளுக்கு நான் மரியம் என பெயர் சுட்டி விட்டேன். மரியம் யார் பெயர் சுற்றா? மரியமுடைய அம்மா பெயர் சுட்டுறாங்க. இந்த மரியமுடைய அம்மாவும் மரியமும் வாழ்ந்த காலத்துல எப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க உங்களுக்கு தெரியுமா? ஜக்கரியா நபி இருந்தார். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல இந்த பேர் வைக்கிற காலத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊர்ல இருக்கிறாங்க. அவர்கள் தான் மரியமை கூட எடுத்து வளர்த்தாங்க, அதுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். திருமலை குர்ஆன்ல இருக்கிறது. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஜக்கரியா நபி இருக்கிறாங்க. மரியமுடைய அம்மா போய் ஜக்கரியா நபி அவங்க தானே பெரிய அஜர்த்து. அன்னைக்கு நம்ம பெரிய அஜர்த்து கூப்பிடுறோம்லங்க, பரக்கத்தான அஜர்த்துனா யாரை போய் கூப்பிடணும்? ஜக்கரியா நபி கூப்பிடணும். ஜக்கரியா நபி போய் வாங்க, வீட்டுக்கு வாங்க, ஒரு பேரை வச்சுட்டு போங்க கூப்பிட்டாங்களா? இந்த அம்மா தானா வச்சுக்கிறீங்க. அவ பேர் வைக்கிறது என்பது, பேர் சுட்டுறது என்பது பெற்றோர்கள் ஒரு பேரை சொல்லி கூப்பிடணும், அவ்வளவுதான். கூப்பிட்டு அப்துல்லாஹ் யாரெல்லாம் பேர் வச்சுட்டேன், அல்லாஹ்வுடைய அடியானா என் பிள்ளை ஆக்கி வைங்கன்னா முடிஞ்சு வச்சுக்கல. என்னமோ அவர் இங்க இருந்து பேரை எடுத்துட்டு ஒரு வாரம் வந்து வைக்க பேரை வைக்கிறது, பேரை சொல்லி கூப்பிட்டு போவியா பேர் வைக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? பேர் வைக்கிறதுக்கு சடங்கு. இது சடங்கோட முடிஞ்சு வச்சா இதுக்கு செய்யற செலவுகள். எங்களுடைய தமிழ்நாட்டை எல்லாம் பேர் வைக்கிறதுக்கு நிகழ்ச்சி உண்டு. ஊர் ஜமாத்துல பர்மிஷன் வாங்கி அது கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்து பஞ்சாயத்து முத்தவள்ளி எல்லாம் கூட்டிட்டு வந்து ஊர்ல உள்ள சொந்த பந்தத்தில் அழைச்சி ஒரு குழந்தைக்கு இப்ராஹிம் என்று சொல்லுவதற்காக வேண்டி ஒரு வசதி இல்லாட்டி வட்டிக்கு வாங்கி இருக்கிற வித்து காதல கழுத்துல கரண்டி கொடுத்து கொண்டு பேர் வைக்கிறாங்க. சில வீடுகள்ல நாங்கள் பேர் வச்சுக்கிட்டு இருந்த காலத்துல இல்ல செஞ்சாருங்க தான், நாங்க செய்யாத ஆளுங்க இல்லை, நாங்க அப்படி செஞ்சோம். நாங்கள் பேர் வச்சுக்கிட்டு தெரிஞ்ச காலத்துல ஒரு வீட்டுக்கு பேர் வைக்க போனோம். பயணம் பண்ணாது கொடுத்தாங்க, ஓடி பண்ணாங்க, அது வரைக்கும் பேர் வைக்கல. ஓடி போன வயசு வரைக்கும் பேர் வைக்கல. என்னன்னு கேட்டா வசதி இல்லைன்னா பேர் வைக்கிறது வசதி இல்லைன்னா எவ்வளவு பேர் ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு வசதி இல்லைன்னா அப்ப என்ன நீங்க இஸ்லாமா இந்த நபி வழியா குழந்தை பேரனா பாப்பாவும் அம்மாவும் ஏதாவது பேரை சொல்லிவிட்டு யாரெல்லாம் என் பிள்ளைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்னை மாதிரி ஒரு ஆசிரியர் வார்த்தை இருக்குன்னா உன் புள்ள கண்டா இருக்குது, எனக்கு நினைக்கிற உன் புள்ள எனக்கு நினைக்கிற நீ முடிஞ்ச 25 ரூபா 50 ரூபாய் அது வந்து நாட்டில் இருக்கலாம். உனக்கு உன் பிள்ளை மேல அக்கறை இருக்கு. ஒரு தாய்க்கு தன் பிள்ளை மேல அக்கறை இருக்கு. ஒரு தலைப்பனுக்கு தன்
கேட்கிறேன், இதுக்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் இருந்திருந்தா ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இப்ராஹிம், அவருக்கு இப்ராஹிம் என்னைக்கு பேர் வச்சாங்க எடுத்துக்காட்டுங்க, யாருக்கும் தெரியாது. ஏன் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தப்படல. ஃபங்க்ஷன் நடத்தி விழா நடத்தி எல்லாருக்கும் சொல்லி இருந்தா இத்தனை தேதி பேர் வச்சாங்கன்னு இருக்கும். பாத்திமா நாய்க்கு எப்ப பேர் வச்சாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய தாடியில இத்தனை நரம்புடி இருந்துச்சுன்னு சொன்ன சஹாபாக்களுக்கு பாத்திமா நாய்க்கு பேர் வச்ச தேதியை சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? விழா இல்ல. அதெல்லாம் நுபுவத்துக்கு முந்தின்னு சொல்லிடுவீங்க. அதுதான் நான் இப்ராஹிம் சொன்னேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆன பிறகு இப்ராஹிம் குழந்தை கொடுத்தானா அல்லாஹ், அதுக்கு பேர் வச்சாங்களா? எத்தனை தேதி வச்சாங்க? ஹிஜ்ரி எத்தனையில? ஆனா யாருக்கும் தெரியாது. இல்ல, அதனால தெரியல. அப்ப பேரை சொல்லி கூப்பிடணும். இது மாதிரியான சடங்கு. கொஞ்சம் வளர்ந்து பெருசாள் ஆகுறான், அவனுக்கு கத்தனா பண்ணணும். கத்தனா பண்ணாங்களா? சுண்ணத்து பண்றது. சுண்ணத்து பண்றது பருவ வயசு அடைகிற வரைக்கும் பண்ணலாம். இந்த கத்தனா பண்ணுவதற்கு எங்க ஊர்ல எல்லாம் அதுக்கு பேரு சுண்ணத்து கல்யாணம். உங்க ஊர்ல என்ன பேரு தெரியல. எங்க ஊர்ல அதுக்கு பேரு சுண்ணத்து கல்யாணம்னு பேரு. இதே குதிரையில ஏற்றி கொட்டு அடிச்சு ஊர் ஊரா அழைச்சிக்கிட்டு போய் வீட்டுக்கு வீட்டு பால் தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் குடிக்கணும். அந்த சின்ன பிள்ளைகளை ஏற்றிட்டு போய் புது டிரெஸ் எடுத்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட நகையெல்லாம் போட்டு விட்டு, ஆம்பளை பிள்ளைக்கு தடுக்கப்பட்டிருக்கல தங்க நகை, அதெல்லாம் கையில நகை நட்டு செய்யணும் மோதிரம் எல்லாம் போட்டு விட்டு கடைசியா கொண்டு வச்சு செய்யப்பட ஒரு காரியம். இது எங்க இருந்து எடுத்தீங்க? நான் கேட்கிறேன், எந்த எந்த கிதாபுல எடுத்தீங்க? எந்த குர்ஆன்ல இப்படி உங்களுக்கு இருக்குது? எந்த ஹதீஸ்ல இந்த இப்படி இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பிள்ளைக்கு இப்படி செஞ்சாங்க? அல்ல அவங்களுடைய காலத்துல எந்த சஹாபி இப்படி ஒண்ணு செஞ்சதை பார்த்து அங்கீகரிச்சாங்க? இல்ல, யாருமே செய்யல. எவனோ ஒரு கிறுக்க உங்களுக்கு சொல்லியிருப்பான். அல்லாஹ்வும் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லல. எவனோ சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி ஏமாத்துறதுக்காக வேண்டி புதுசா கண்டுபிடிச்சு இறக்கி விட்டுருக்கான். இதை கேட்டுக்கிட்டு என்ன இப்படி செய்ய சொல்றீங்களப்பா, இது குர்ஆன்ல இருக்குதா? அத்தனைங்கிறது என்ன? அடுத்த ஆளுக்கு தெரியாம ஒரு ஒரு சின்ன ஒரு பாத்திரம் ரெட்டி போடுறது, அவ்வளவுதான். இது யார் நல்லா செய்வாரோ அவர் பண்ணிட்டு வரலாம், அதோட முடிஞ்சு வச்சு வேலை. இதுக்கு ஊருக்கு சொல்ல தேவையும் இல்லை, இதுக்கு பத்திரிக்கை அடிக்க வேண்டியதும் இல்லை, இது கல்யாணமாக ஒரு விழா கொண்டாட வேண்டிய தேவையும் இல்லை. இதுக்காக வேண்டிய எங்க பகுதிகளில் எல்லாம் உங்களால் இது தெரியாததுதான் எங்க பகுதியை சொல்லிட்டு இருக்கிறேன். உங்க பகுதியில் இருந்தாலும் இந்த பதில் எங்க பகுதிகளில் எல்லாம் ஏழை குழந்தைகளுக்கு ஹத்னா செய்வதற்குன்னு வசூல் பண்ணிக்கிட்டு தெரியுறாங்க ஒரு கூட்டம். அப்ப எவ்வளவு பெரிய ரிஸ்கா இருந்தது செய்வான். ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து அறுத்து போடுறதுக்கு வசூல் பண்ணணுமா? இல்ல, இவங்க அது ஒரு பெரிய பட்ஜெட் ஆக்கிட்டாங்க, முடியல. அதுக்காக என்ன செய்யறாங்க? இளைஞர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த வீட்டுல கல்யாணம், சுண்ணத்து கல்யாணம் பண்ணணும், இந்த வீட்டுல ஒரு புள்ள இருக்குது, அந்த வீட்டுல ஒரு புள்ள இருக்குன்னு ஒரு பிள்ளைக்கு இவங்க வசூல் பண்றது அதுக்கு 2000 ரூபாய் சொல்லிக்கிறாங்க. அது ஒழிச்சு கட்டாம. அப்ப இதுல இருந்து விளங்குது, இந்த சுண்ணத்து பண்ணுவதற்கு கூட வசதி இல்லாத ஒரு சமுதாயத்துல, கஷ்டப்படுகிற ஒரு சமுதாயத்துல அதுக்கு 10,000 20,000 செலவு பண்றவங்க ஆக்கிட்டோமே. இதான் நபியை பின்பற்ற முறையா? இது நபி வழியா? நபி வழிக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குதா? ஹசனுக்கு எத்தனை சுண்ணத்து பண்ணாங்கன்னு எடுத்துக்காட்டு பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அன்பு வைத்திருந்த தன்னுடைய பேரப்புள்ள ஹசனுக்கோ அல்லது ஹுசைனுக்கோ இத்தனாம் தேதி இந்த வருஷம் சுண்ணத்து பண்ணாங்க எடுத்துக்காட்டு பார்ப்போம். காட்ட முடியாது. யாருக்கு சொல்லல, யாருக்கு தெரிவிக்கல, அது விழா நடத்தப்படவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேடையில் உட்கார்ந்து மூத்திர வேண்டியதான் வருது. ஹசன் பேரப்பிள்ளைங்க பேரப்பிள்ளை தூக்கணும்னே நிறைய மூத்திர வேண்டி விடுவாங்க, சிறுநீர் கழிச்சது. அந்த சம்பவம் தான் வருது. இது எவ்வளவு முக்கியமான சம்பவம். சுற்றுலையான சூழ்நிலையே பத்தி நடந்தத தெரியுமா உங்களுக்கு? இல்லைங்க, யாருக்குமே தெரியாது. எந்த நூறு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸும் உங்களால் பார்க்க முடியாது. ஒரு பெரிய செலவாக்குறீங்க, ஏழு பேருக்கு சுமையை கொடுக்குறீங்க. இந்த காரியத்தை செய்யறதுக்கு கூட முஸ்லீமா வாழ்ந்து கஷ்டமா இருக்குங்க. நீங்க செஞ்ச வேலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசான மார்க்கத்தை கொடுத்தா சொல்றான். தெரியுமா? எல்லாம் உங்களுக்கு லேசனாகிறான். கஷ்டத்தை நடவடிக்கை கஷ்டமா தர மாட்டான். இந்த தீனில எந்த ஒரு ஹரத்தை மாதாவும் ஹரத்தை இந்த தீனில எந்த தர்மத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்துல முடிக்கலாம், ஏன் முடிக்கலாம், இப்படி முடிக்கலாம். இந்த மார்க்கத்தில் எப்படி வண்டியை ஓட்டு தெரியலையா? பேர் வைக்க முடியலையே, சுண்ணத்து பண்ண முடியலையே. நான் என்ன செய்வேன்? சுண்ணத்து பண்றதுக்கு நான் சுண்ண வைக்க வேண்டியது, பேர் வைக்கிறது காக்க வைக்க வேண்டியது. பேர் வைக்கலாம்.
நம்முடைய செயல் எங்க முடியுது பாத்தீங்கன்னா, இதை பார்த்துட்டு இஸ்லாத்தை நோக்கி வரல வேலையில நம்ம நடக்குவோமா, வரவிட மிரட்டமா நடக்குதா? உங்களுக்குள்ள வயசுக்கு வருங்க, இது என்ன இதுன்னு வந்தேன், இதுக்கு ஒரு ஃபங்க்ஷனா, இதுக்கு ஒரு விழாவா, நீராட்டு விழா, பூ பெய்கிற விழா, என்ன ஏதோ பேருக்கு காணுவோம். இந்த பேர்களை போட்டுக்கிட்டு அந்த பிள்ளைய உட்கார வச்சுக்கிட்டு ஊடு ஊடாக சொல்லி அப்படி பொம்பளையில கூட்டிட்டு வந்து அதுக்கு ஒரு கொலை வைத்து மஞ்சத்திலே கலந்து ஊத்தி என்னமோ நடக்க தடங்க. சுப்ஹானல்லாஹ். இது என்ன பத்திரிகை அடிச்சு விழா கொண்டாட விஷயமா? என்னுடைய மகள் பருவம் அடைந்து விட்டான்னா அவளுக்கு மாத விழா வர ஆரம்பித்தது என்று அர்த்தம். இது சொல்வதற்கு இப்படியா? இது ஏன் விழா நடத்துறீங்க? இது யார் வழிங்கிற? பாத்திமா நாயகி எந்த மாசம் பருவம் அடைந்தாங்க சொல்லுவாங்க, சொல்லுமா யாராவது? என்னத்தோ அதிர்ச்சி காட்டுறீங்களே, எந்த அசத்தா கேளுங்க. இல்ல, பிற மதத்துக்காரர்கள் செய்கிறார்கள், பார்க்கிறோம். அவர்கள் பூப்பையில் அவன் ஒரு காரணத்துக்கு செய்யறான், அவன் சும்மா செய்யல. அவங்க எல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னு சொன்னா மொய் இன்று வரவடிக்கணும். அதுக்காக 10 நிகழ்ச்சி நடத்தினா 10 மொய் வரும். மொய்னா விளங்குதா? என் கல்யாணத்துக்கு ஒருத்தர் 100 ரூபாய் செஞ்சாருன்னு சொன்னா அவங்க வீட்டு கருமாதிக்கு போய் நான் 100 ரூபாய் செய்யணும், திருப்பி கொடுக்கணும், இல்லைன்னா கேட்டு விடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்ல அவங்க உண்டாக்குனது. நிறைய பங்கன் இருந்தா கல்யாணத்துக்கு வசூல் பண்ணலாம், பேருக்கு வசூல் பண்ணலாம், பிள்ளைகளுக்கு வசூல் பண்ணலாம், நீராட்சி விழாண்டு வசூல் பண்ணலாம். அதுக்காக வேண்டிதான் நூல் போடுறது, அதுக்கு வசூல் பண்றது. இப்படி அவன் நூல் போடுறது போல நம்ம சுண்ணத்தை எடுத்துட்டாங்க. அவங்க குழந்தைக்கு நூல் போடுறதுக்காக நடத்துற நிகழ்ச்சியை சுண்ணத்துன்னு மாத்திக்கிட்டான். அதுக்கெல்லாம் அதே மாதிரி ஃபாலோ பண்றான். அப்ப வயசுக்கு வர்றதுக்கு விழா நடத்துறீங்களா இல்லையா? நடத்துறீங்க. வயசுக்கு வந்துட்டா, உங்களே வயசுக்கு வந்துட்டா கல்யாணம் பண்றீங்க. இதுல கூட வந்து ரசூலுல்லாஹ் பின்பற்ற மாட்டீங்களா? குத்துவா மட்டும் பெருசா ஓதுவாங்க. நிக்காஹின் சுன்னத்தி, நிக்காஹ் என்னுடைய சுன்னத்து. சுன்னத்துக்கு தான் நீங்க செய்றீங்களோ? நான் கேட்கிறேன். இந்த நிக்காஹ் சுன்னத்துங்கிறதுக்காக தான் செய்றீங்களோ? சுன்னத்து இல்லாட்டி செய்ய மாட்டீங்களோ? சுன்னத்து தான் செய்றீங்களா? அப்ப தாடி என் சுன்னத்து இல்லையா? சுன்னத்துக்கு செஞ்ச எல்லா சுன்னத்தையும் செய்யணும். இவன் சுண்ணத்து இல்லாதான் செய்யதான் போறான். சும்மா ஒரு பார்மெண்ட் ஏமாத்துற, அல்லாஹ் ஏமாத்துறது, அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுவதா உலகத்தை ஏமாத்துறது. நீ அன்னைக்காக மின் சுண்ணத்தின்னு சொல்வதாக இருந்தால் அந்த திருமணம் நபிகள் நாயகம் காட்டிய சுண்ணத்து பிரகாரம் இருந்தா தானங்க சுண்ணத்து. அப்படி நடக்குதா? திருமணம் பேச்சு எடுத்த உடனே ஆரம்பமே சிறுக்கு குழி கொண்டு புதைக்குது. திருமண பேச்சு ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எதுல ஆரம்பிக்குது? ஈமான கொண்டை அடகு வச்சு கொடுத்தா திருமண பேச்சு நடக்குது. என்ன ஈமான அடகு வைக்கிறது? முத பார்க்கிற வேலை திருமணத்துல ஃபர்ஸ்ட் காரியம் நாள் குறிக்கிறது தான். திருமணத்துல முதல்ல பிக்ஸ் பண்ற விஷயம் என்னது? இன்னைக்கு வச்சுக்கலாம். வசதியை பொறுத்து நாள் குறித்தால் அது தப்பு இல்லை. மழை இல்லாம இருக்குமா, லீவு நாளா இருக்குமா, 4 பேர் வருவதற்கு முடியுமா, இது ஓகே, இது தப்பு இல்லை. நம்ம எதுக்கு குறிக்கிறது? நகசு இல்லாம இருக்குமா, சீனை இல்லாம இருக்குமா, இது பறக்கத்தை செய்யுமா, இந்த நாள் நல்ல நாளா, இது கெட்ட நாளா அப்படின்னு ஒரு தீர்மானிக்கிறது, ஒரு முடிவு செய்யறது நம்ம பழக்கத்தில் இருக்கா இல்லையா? நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கறீங்களா இல்லையா? நல்ல நாள் ஒன்னு இஸ்லாத்துல உண்டா? கெட்ட நாள் ஒண்ணு உண்டா?